ஹாய் வணக்கம், நான் உங்கள் ஜேஆர். டிவிகே தொண்டர்களும் சரி தலைவர்களும் சரி இப்போ ஒரே கொண்டாட்டத்தில் தான் இருக்காங்க போங்க. காரணம் என்னன்னு தெரிஞ்சுங்க, நம்ம மதுரை மாநாடே தான். யாரும் எதிர்பாராத வண்ணமா அவ்வளோ பிரம்மாண்டமா வெற்றிகரமா நடத்தி முடிச்சிருக்காங்களே, அதுதாங்க மெயின் காரணமே. கொண்டாட்டத்துக்கு மேல ஒரு மைல்கல் சேர்க்கிற மாதிரி அடுத்த மாநாடுக்கான இடத்தையும் தேர்வு செஞ்சுட்டாரு நம்ம விஜய் அண்ணா அவர்கள். எந்த இடத்த தேர்வு செஞ்சிருக்காங்கன்னு இந்த வீடியோல லாஸ்ட்ல பார்ப்போம். உங்களுக்கு எதனா ஐடியா இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. I am your best friend. Alicia. சொல்ல மாட்டேன், கண்டிப்பா. Thank you. நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது அங்க முதல் மாநாடு விழுப்புரத்துலயும், 2வது மாநாடு மதுரையிலயும், 3வது மாநாடு என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? எங்க டிஸ்ட்ரிக்ட்ல நடந்தா செம்மையா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. எந்த டிஸ்ட்ரிக்ட் பேர் அதிகமா வருதுன்னு சொல்லிட்டு தொண்டர்கள் ஆசைப்படுறாங்கன்னு அதையும் தெரிஞ்சுப்போம். நம்ம ஒன்று ஒத்துக்கணுங்க, விழுப்புரத்தில் நடந்த முதல் மாநாட்டில் அங்கங்கே சின்ன சின்ன தவறுகள் இருந்தது. அதே 2வது மாநாட்டில் அந்த சின்ன சின்ன தவறுகள் எல்லாம் சரி பண்ணிட்டு சும்மா வெற்றிகரமாக கம்பீரமாக செஞ்சு முடிச்சிருக்காங்க பாருங்க. செஞ்சு முடிச்சவங்களுக்குலாம் பெரிய சல்யூட்டே கொடுக்க வேண்டியதாங்க. மதுரை மாநாட்டில் கூட ஒரு சில விஷக்கிருமிகள் உள்ள பூந்துட்டு நல்லா இருந்த விஷயத்த கூட இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொன்ன குத்தம் சொல்லிட்டு இருந்தாங்க. தெளிவா தெரிஞ்ச தொண்டர்கள் என்ன பண்ணாங்கன்னா மாநாட்டை இடத்த விட்டுட்டு ஓட ஓட விரட்டினாங்க. அதே நம்ம கண்கூட பார்த்தோம். விழுப்புரம் மாநாட்டை பத்தி மேலும் ஒரு குறை சொன்னாங்க. அது என்னன்னா, இவருக்கு எதிர்கட்சி தலைவர்களை பேரை சொல்லி குற்றம் சாட்டுறதுக்கு தைரியம் இல்லையாமாமா. அதே மதுரை மாநாட்டுல காட்டிட்டாருல அவரு. எல்லா எதிர்கட்சி தலைவர்களையும் புலம்பு விடுற மாதிரி இந்த மாநாட்டுல பேசிட்டாருல்ல இவரு அப்படின்னு இவங்க தொண்டர்கள் சொல்றாங்க. கொள்கை ரீதியா பிஜேபியும் அரசியல் ரீதியா டிஎம்கேயும் தான் இவங்களுக்கு எதிரின்னு வெளிப்படையா சொல்லிட்டாரு. பொருந்தா கூட்டணியா இந்த பாஜக கூட்டணி இருக்கிறதுனால காங்கிரஸ் ஏடிஎம்கே எல்லாம் அதுக்கு அவங்க தொண்டர் நம்மளை பார்த்துட்டு குழந்தைத்தனமா எல்லாம் இருக்கு இந்த கேள்வின்னு சொல்லிட்டு நம்மளை முறைக்கிறாரு. என்னதான் கர்ணன் நல்லவரா இருந்தாலும் துரியோதனன் கூட்டணியில கர்ணன் இருக்கிறால அவரும் நம்மளுக்கு எதிரி தானே, அந்த மாதிரிதான் மற்ற கட்சிகள்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாரு. நான் எவ்வளவு சீரியஸான பிரச்சனை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். மாநாட்டுக்கு 2 லட்சம் பேர் வரைக்கும் கலந்துருப்பாங்கன்னு ஒரு சில பேரும், 5 லட்சம் தொண்டர்கள் வரைக்கும் கலந்துருப்பாங்கன்னு பல பேரும், 10 லட்சம் தொண்டர்கள் வரைக்கும் கலந்துருப்பாங்கன்னு பல பேரும் சொல்லிட்டு வராங்க. நீங்க சொல்லுங்க மக்களே, எவ்வளவு பேர் கலந்துருப்பாங்கன்னு. லேட்டஸ்டா ஒரு சர்வே வந்திருக்கு, அதை நீங்க பாத்தீங்களான்னு தெரியல. அதுல முதல் தலைமுறையா ஓட்டு போடுற யங்ஸ்டர்ஸ் 40 முதல் 45% வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் தனது ஓட்டுன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. வேற என்னமோ நினைச்சேன்னு சொன்னீங்க, அது என்ன? ஐயோ வேணா, சும்மா சொல்லு. அதே போல் 30 வயது கீழே இருக்கிறவங்க ஓட்டும் 35 முதல் 40% வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தை தான் போடுவேன்னு சொல்லிட்டு பதிவு பண்ணியிருக்காங்களாம். இந்த சர்வே பார்த்துட்டு தமிழக வெற்றி கழகத்தோட 2ஆம் கட்ட தலைவர்கள் இது போதைய எங்களுக்கு தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு புதிய உத்தியோகத்தோட கிளம்பிட்டாங்க. நம்ம சும்மா இருக்குமா? இந்த சர்வே பார்த்துட்டு நாம தான் தமிழகத்தில் அடுத்த ஆட்சி பிடிக்க போறாங்கன்னு இவங்க எப்படா கணக்கு போட்டாங்க அப்படின்னு ஒரு பெருத்த கேள்வி நம்ம மனசுக்குள்ள ஏம்பிச்சு. அதை நம்ம மனசுக்குள்ள வைக்காம அவங்க கிட்டே கேட்டாச்சு. அதுக்கு அவங்க ஒரு பதில் சொன்னாங்க பாருங்க, அதை கேட்டு ஷாக் ஆயிட்டேன். கட்சியின் தலைவர் ஒரு வீடா போய் ஓட்டு சேகரிச்சாலும் ஒரு யங்ஸ்டரு தான் குடும்ப உறுப்பினரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற மாதிரி யார் ஒருத்தரும் அப்படி பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. அவர் சொன்னதுலேயும் ஒரு உண்மை இருக்கத்தானே செய்யுது. எடுத்துக்காட்டுக்கு எனக்கு ஒரு கட்சியும் ஒரு கட்சி தலைவரும் ரொம்ப பிடிக்கும். ஓட்டு போடுற அன்னைக்கு எங்கள் அம்மா கிட்ட போயிட்டு அம்மா தயவு செய்து எங்களுக்கு ஓட்டு போடுமான்னு சொன்னாங்கன்னா அம்மா தட்டுமா? கண்டிப்பாக தட்டாது. அதே போல் பாட்டி, தாத்தா, அக்கா, தங்கச்சி, தம்பி இவங்களெல்லாம் சீக்கிரமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடலாம். ஆனால் அப்பாவையும் அண்ணாவை மட்டும் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது பெருத்த சந்தேகம் தாங்க. நம்ம வீட்டை மட்டும் இல்லைங்க, பக்கத்து வீட்டையும் சேர்த்து நம்ம கைக்குள்ள கொண்டு வந்துடலாம். அதோட சொந்தக்காரங்க வருங்க, அத்தை, சித்தி, பெரியம்மா அவங்க பசங்களெல்லாம் நம்ம வலையில ஈஸியாக மடக்கிடலாங்க. எந்த ஒரு கட்சி யங்ஸ்டர்ஸை தான் கைக்குள்ளே கொண்டு வராங்களோ அந்த கட்சி சுலபமாக ஓட்டுக்களை அள்ளலான்னு சொல்லிட்டு ஒரு பேச்சும் போயிட்டு இருக்கு. சொன்னா பத்தாது, எதையாவது நோட் பண்ணி வச்சுக்கோ. ஓகே சார். அதே போல் காலங்காலமாக ஒரு கட்சிக்கும் ஒரு தலைவருக்கும் ஓட்டு போடுறவங்கள என்னதான் மூளை செலவு பண்ணாலும் அவங்களெல்லாம் மாற்றவே முடியாது. எடுத்துக்காட்டுக்கு எங்கள் அம்மா மாதிரி இருக்கிறவங்கள சொல்லலாம். எங்கள் அம்மாவுக்கு ஜெயலலிதா அம்மாவுன்னா ரொம்ப பிடிக்கும். 2011 தேர்தலில் எங்கள் அப்பா சொன்னார், ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு ஓட்டு போடுறியான்னு கேட்டாங்க. எங்கள் அம்மா சொன்னாங்க முடியவே முடியாது, ஜெயலலிதா அம்மாவுக்கு தான் ஓட்டு போடுன்னு சொல்லிட்டு 2011 அவங்களுக்கு தான் போட்டாங்க, 2016 அவங்களுக்கு தான் போட்டாங்க. 2021 எங்கள் அப்பா சொன்னார், உங்கள் தலைவர் தான் போயிட்டார்ல, இப்போ இல்லை இப்போனா நான் சொல்கிற கட்சிக்கு போடுறியான்னு கேட்டாங்க. எங்கள் அம்மா சரின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா சொன்ன கட்சிக்கு போட்டாங்க. அங்க யாரு? எங்க தாத்தா எங்களுக்கு செய்யற ஒரே அட்வைஸ் என்னன்னா, எந்த காலத்திலும் கட்சியை பார்த்து ஓட்டு போடாத,
நம்ம தொகுதியில் எந்த வேட்பாளர் நிற்கிறாங்க, அவர் நம்ம தொகுதிக்கு நல்லது செய்வாரா அப்படின்னு பார்த்துட்டு அந்த வேட்பாளருக்கு ஓட்டு போடணும் தான் எங்கள் தாத்தா அட்வைஸ் பண்ணுவார். என்னடா திருப்பு? தாத்தா சொல்கிறது கரெக்ட் தான்ப்பான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய சரித்திரமே இருக்குதுங்க. நல்லவராக ஒருத்தர் இருந்துட்டு அவர் போட்டியிடுற நேரத்தில் அவரை ஜெயிக்க விடாமல் தோக்கடிச்சிட்டு, எடுத்துக்காட்டுக்கு அண்ணா அவர்கள், விஜயகாந்த் அவர்கள், கம்யூனிஸ்ட் தலைவர் சின்ன கண்ண ஐயா அவர்கள், முடிஞ்சதை பற்றி இப்போ பேசிட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. எதிர்காலத்தில் இந்த மாதிரி நடக்காமல் இருக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. எல்லாம் யாருடா? How do I tell you? கோவை மாநாட்டில் கூட்டணி கட்சி தலைவர்களோட விஜய் அண்ணா மேடையை பகிர்வாருன்னு 2ஆம் கட்ட தலைவர்கள் ஆணித்தரமாக சொல்கிறாங்க. அப்போ கூட்டணி கட்சி தலைவர்கள் யார் யாராக இருப்பாங்க தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு 4 கட்சி தலைவர்கள் கண்டிப்பாக வருவாங்கன்னு நம்ம பக்கம் சொல்லுது. அதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் கண்டிப்பாக. உங்கள் மனசில் எந்தெந்த கட்சி ஓடுதுன்னு நமக்கு நல்லா தெரியுது. காங்கிரஸ் கட்சியும் அதில் ஒன்றுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக திமுகவும் காங்கிரஸ் விட்டு கொடுக்காது, காங்கிரஸும் திமுக விட்டு ஒருபோதும் வராது. அடுத்தது என்ன, சீமானந்தன் கட்சியை எதிர்பார்க்குறீங்களா? அவர் வரதா இருந்தால் கண்டிப்பாக வரலாம். அவர் தான் வெறப்பாக நின்றுட்டு இருக்காரு. தேர்தலில் நின்றால் தனியாக தான் நிற்பேன்னு. இதோட இந்த வீடியோ முடிச்சிடறேன். பாய் ஃப்ரம் உங்கள் ஜேஆர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் தட்டி விட்டுங்க. அப்படியே நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க.